இயேசுவை ஆணி அடித்தார்களா அல்லது இயேசு ஆணி அடித்தாரா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து யாரோ ஒருவர் இது பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதா? நான் சொல்ல வரது புரியுதுங்களா? யாரோ ஒரு இந்த விஷயத்தை சிலுவையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எதிரடையாகவும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அதை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். பாருங்க, சிலுவையில ஆணி அடிக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் இயேசுவை ஆணி அடித்தார்கள் என்று. இல்லை இல்லை, அது இயேசு கிடையாது, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நம்முடைய பழைய மனுஷன், இந்த கிறிஸ்துவின் சாயல், அதாவது தேவனுடைய சாயலை இழந்த மனுஷன், அவன் தான் அங்க சிலுவையில தொங்குறான். அந்த நபர் தான் சிலுவையில தொங்குது. இயேசு இங்க சிலுவையில தொங்கல. அவர் தம்முடைய குமாரனை பார்க்கவில்லை, அங்கே உங்களை பார்க்கிறார். ஏன்னா அந்த தண்டனை, அந்த செலுத்தக்கூடிய அந்த பலி, நீங்களும் நானும் இருக்கிற இடம் தான் அந்த சிலுவை. சிலுவையில தொங்கக்கூடிய அந்த செயல்ங்கிறது ஒரு தண்டனை, ஒரு ஆக்கினை. அந்த ஆக்கினையை நீங்களும் நானும் செலுத்த முடியாது. நம்முடைய பேரிலே அங்கே சிலுவை, நான் சொல்றது அப்படியே கற்பனையில பண்ணுங்க. சிலுவையில தொங்குகிற அந்த நபர் நான், என்னுடைய பழைய மனுஷன்.